वरदरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः। ओम सौं सरवण भव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः। என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு எடுத்திருக்க தலைப்பு ஏழாம் அறிவு. ஓகேயா? ஸோ நம்ம இன்னைக்கு ஏழாம் அறிவு அப்படின்னா நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அறிவு அப்படின்னா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அறிவு அப்படின்னாலே என்ன அப்படின்னா அனுபவம் சொல்லலாம் இல்லையா? நமக்கு வர்ற அறிவெல்லாம் எதனால நமக்கு வருது? நம்ம பாக்குற நமக்கு நிகழ்ற இல்ல அடுத்தவங்களுக்கு நிகழ்ற அனுபவம் தான் அங்க அறிவா போய் பதியுது. சோ அந்த அறிவு அப்படின்னா அனுபவம் இல்லைன்னா நம்ம இப்ப நியூஸ்ல நிறைய விஷயம் கேட்கிறோம், அது மூலமா நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே அறிவாக ஒரு சாரார் சொல்றாங்க. ஓகேவா? பொதுவா அறிவுன்னா வெளியில இருந்து பெறப்படுறதுதான் அறிவு அப்படின்றதான் நம்ம இதை போன தடவை கூட நம்ம பார்த்தோம். ஆனா என்ன அப்படின்னா அப்ப வெளியில இருந்து பெறப்படல, யாருக்கும் எங்கேயும் நம்ம பார்க்கல கேட்கல, பிறந்ததுல இருந்தே ஒரு ரூம்ல போட்டு நம்மள அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதா? வெளியில இருந்து பெறப்படுகிறது மட்டும்தான் அறிவு அப்படின்னா அப்ப ஒரு ரூம்லயே நம்ம இருக்கிறோம் பிறந்ததுல இருந்து, சாப்பாடு இதன் மட்டும் ஏதோ வருது, அங்கேயே நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்கதானே செய்யுது. வாயால தான் சாப்பிடணும், இந்த கையில எடுத்து சாப்பிடணும், இது எல்லாமே இல்லையா? ஒரு விலங்கு மாதிரி கூட சாப்பிட்டு போலாம். ஆனா சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு அறிவு இருக்கு. பிறந்த குழந்தைக்கு சில அறிவு இருக்கு இல்லையா? பிறந்த குழந்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அது கரெக்டா தாயோட மார்புல பக்கத்துல வச்சாலே அது ஆண்டு வாயை திறந்துகிட்டு கண்ணு கூட அது முழிச்சிருக்காது, வேற எதுவுமே அதுக்கு தெரியாது. அந்த வாய் அப்படியே அந்த பாலுக்கு அலையும். எல்லாரும் அதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம், கவனிச்சிருப்போம். அப்ப அது பிறந்த உடனே அதுக்கு அறிவு இருக்கதானே செய்யுது. அந்த பால் குடிக்கணும், பசிக்குது, வேணும் அப்படின்ற ஒரு அறிவு இருக்கு. அப்ப சோ இது ஃபர்ஸ்ட் இதே நம்ம வெளியில இருந்து பெறப்படுகிறது மட்டும்தான் அறிவுன்றத நம்ம எடுத்துக்க முடியாது. அது ஒரு வகை அறிவு, அவ்வளவுதான் ஒழிய இயற்கையா நான் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி நமக்கு ஒரு அறிவை ஒரு பெட்டியில பூட்டி நமக்கிட்டயே சாவியையும் கொடுத்துதான் கடவுள் நம்மள இங்க ஒரு குழந்தையா பிறக்க வச்சிருக்காரு. அததான் நான் அடிக்கடி சொல்றது ஒரு விஷயம். அதுதான் அந்த அறிவு இருக்கு. ஆனா நம்ம உள்ள இருக்கிற எதையுமே அத திறந்து பாக்குறது கிடையாது, உள்ள என்ன இருக்குன்றதையும் பாக்குறதும் கிடையாது. வெளியில இருந்து பெறப்படுகிறது மட்டும்தான் அறிவு அப்படின்ட்டு நம்மள பெற்றவங்க, சொசைட்டி, பெற்றவங்களுக்கு யாரு, அவங்களுடைய பெற்றவங்க, இப்படி சொசைட்டிக்குள்ளுமே வெளியில இருந்து பெறப்படுகிறது மட்டும்தான் அறிவுன்ட்டு நமக்கு அப்படியே ஸ்டோர் அப்படியே ஏன்னா இன்சிஸ்ட் பண்ணி பண்ணி நம்மளும் அந்த வெளியில இருந்து பெறப்படுகிறது மட்டும்தான் அறிவுன்னு நினைச்சிட்டு அதை நோக்கியே ஓடுறோம் இல்லையா? நிறைய படிச்சா அறிவாளி, ஒண்ணுமே படிக்கலைன்னா முட்டாள் அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்குள்ள நிறைய விஷயம் வச்சுக்கிறோம். ஓகே, இன்னைக்கு ரேஸுக்கு படிக்கிறது ஒரு விஷயம், அது தப்புன்ட்டு இல்லை. ஆனா அதுதான் அறிவு அப்படின்னா அது நம்ம பிழைப்புக்கான ஒரு அறிவுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா நமக்குள்ள ஏற்கனவே அறிவு இருக்கு. சரி, ஓகே. அப்ப நம்ம பார்த்தாச்சு அறிவு அப்படின்னா ஒண்ணு அனுபவம், இல்லைன்னா வெளியில இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அறிவுன்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனா அது நம்மளுடைய
இயற்கை கிடையாது. இயற்கையாகவே நமக்குள்ள அறிவெல்லாம் வச்சுதான் அனுப்பியிருக்காரு அவரு. அத நம்ம பார்க்கறது கிடையாது. சரி. ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஆ இன்னொன்னு அந்த சில அறிவுகளையும் நம்ம இதுல பார்த்துக்கலாம். ஓகேவா? அதாவது புலக்காட்சி. புலக்காட்சி அப்டின்னா, அந்த கண்ணால பார்க்கிறப்போ ஒரு விஷயம் தெரியுது இல்லையா? ஒரு பச்சை கலர் அப்டின்றது நமக்கு தெரியுது. அப்ப அது வந்து புலக்காட்சியினால் வரும் அறிவு. அந்த அறிவு எப்படி வருது அப்டின்னா, அந்த கண்ணால பார்க்கிறப்போ வர்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த கருத்துக்களை பரிமாறுதலால வரும் ஒரு அறிவு. அது வந்து எப்படி அப்படின்னா, 2 பேர் பேசுறோம். இப்ப நான் பேசுறேன். உங்ககிட்ட எல்லாருமே நான் கன்சல்ட் பண்ணேன். அந்த 6 அறிவு அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம அ கன்சல்ட் பண்ணோம். அவங்க அ தெரிஞ்ச விஷயத்த நம்ம வந்து சொல்றோம். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கிறோம். ஒருத்தவங்க தப்பு அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து கரெக்ட்டா வந்து தெரிஞ்சவங்க கரெக்ட்டா சொல்றோம். தெரியாதவங்க அத வந்து நம்ம ஏத்துக்கிறோம். ஸோ கருத்துக்களை அது தப்பா இருந்தாலும், இல்ல தெரியாம இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அத பரிமாறிக்கிறோம். அது வந்து அதனாலேயும் ஒரு அறிவு நமக்கு கிடைக்குது. அ அதுக்கப்புறம் உணர்வு. உணர்வுனால அதாவது தொடுற உணர்வு, அப்புறம் வந்து மூக்கால சுவாசிக்கிறது, மூக்கால அந்த ஸ்மெல் பண்றது, அதுக்கப்புறம் வந்து நாக்கால வந்து இது பண்ணி பார்க்கறது, தட்டி பார்க்கறது. இது எல்லாமே வந்து பகவத்கீதையில பகவான் சொல்லுவாரு. இந்த சாப்பாடு வந்து இத்தன வகையா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அது மாரி இந்த அத்தன சென்ஸும் அந்த ஒரு பாட்டுல வரும். ஓகேயா? அதுக்கப்புறம் அ காரணம் காணல். அதாவது ஒரு விஷயம் நடக்குது. இல்லையா? ஒருத்தவங்க வந்து ஒண்ணு சொல்றாங்க. நாம தெரியாம இருக்கப்ப நம்ம அப்படியே நம்புவோம். இல்ல அவங்க சொல்றது அப்புறம் நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா, அவங்க சொல்றது கரெக்ட்டா இருக்குமா? இல்லையா? அப்படின்ற மாரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கான காரணத்த தேடுவோம். இப்படி நடந்திருக்குமா? அப்படின்னு அத வெரிஃபை பண்ணுவோம் இல்லையா? சில பேர் சொல்றத வந்து நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஒரு கட்டம் வரைக்கும் இப்ப நம்ம அப்பா, அம்மாவே இருக்காங்க அப்படின்னா, அவங்க சொல்றத அவங்க ஏன்னா நமக்கு வெளியில இருந்து வர்ற அறிவு அவங்க மூலமா தான் வருது. ஸோ அவங்க சொல்றத மட்டுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துல இல்லையே, எங்கேயோ இடிக்குதே அப்படின்ட்டு நம்மளுடைய அறிவ வச்சு அத வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்போம். அவங்க கிட்டயே நம்ம வந்து ஆர்கியூ பண்ணுவோம். இல்ல இது அப்படி கிடையாது அப்படின்ற மாரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் அந்த காரணத்த பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு அப்படின்றது மனிதனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இது. ஸ்பெஷல் கிஃப்ட்ன்னு கூட சொல்லலாம். கடவுளால குடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அது அது பகுத்து அதிலேயே வந்து அ ஆன்ஸரும் இருக்கு. பகுத்தறிவுனா ஒரு விஷயத்த பகுத்து பார்த்து அறியறது அப்படின்றது. ஓகேயா? அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. படிச்சவங்களுக்கு மட்டும் தான் அறிவு இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது. ஒண்ணுமே படிக்காத ஆள் கூட மேதை, படிக்காத மேதை அப்படின்னு கூட படம்லாம் எடுத்திருக்காங்க. படிக்காதவங்க நெறைய பேர் நெறைய விஷயம் சாதிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்னென்ன மாரி ஒரு அறிவு இருக்கதானே செய்யும். அப்ப இன்னொரு டைப்பையும் நம்ம பார்த்துரலாம். ஓகேயா? அதாவது இயற்கை அறிவு. நம்ம நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லையா? ஒரு குழந்தை வந்து பொறந்த உடனேயே வந்து அது வந்து பசிக்கு வந்து அழ ஆரம்பிக்குது. நம்ம சும்மா அணைச்சாலே போறோம் வந்து அது கண்ணே முழிச்சிருக்காது. அது உடனே பாலுக்கு அப்படியே தடவும். அது வந்து அப்ப ஒரு குழந்தைக்கு இயற்கையாகவே ஒரு அறிவு இருக்கத்தான் செய்யுது. அதுக்கப்புறம் உணர்வு அறிவு. அது அப்படியே நம்ம அணைச்சோம் அப்படின்னா, அது உடனே வந்து அழுகுற குழந்தை ஒரு சமாதானம் ஆயிரும். ஏன் அப்படின்னா, அதுக்கு அந்த உணர்வு இருக்கு. நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கோம். அதுவரைக்கும் வந்து அதுக்குள்ள உள்ளேயே இருந்திருக்கும். அப்ப ஒரு சேஃபா இருந்திருக்கோம்ன்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கலாம். அப்ப வெளிய வந்தோனே அதுக்கு அந்த ஒரு அந்த செக்யூரிட்டி இல்லாததுனால ஒரு அப்படியே அரவணைக்கிறப்ப அதுக்கு அந்த உணர்வறிவு வருது. அதுக்கப்புறம் படிக்கிறதுனால வர்ற அந்த படிப்பு அறிவு. ஓகேயா? அந்த படிப்பு அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம அ படிச்சதுனால மட்டும் தான் சில பேருக்கு அறிவு. படிக்காத ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல நல்லா படிக்கிறவங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா,
சரியா படிக்காதவங்க தான் 20 பேர் இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவங்களும் வேற வேற இதுல வந்து டேலண்டா இருப்பாங்க இல்லையா? ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம். ஒருத்தவங்க வந்து வேற வேற இதுல செஸ்ல டாப்ல இருப்பாங்க. இந்த மாரி வேற எத்தனையோ விஷயம். ஆர்ட்ல, டிராயிங்ல இந்த மாரி எத்தனையோ விஷயத்துல அவங்க வந்து டேலண்டடா இருப்பாங்க. அப்ப படிக்கிறவங்களுக்கு மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஒரு அறிவு இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் இந்த எழுத்தறிவு. இந்த படிப்பு, எழுத்து இதனால வரும் ஒரு அறிவு. அது என்ன அப்படின்னா, இந்த நெறைய எழுத்தாளர்கள் நெறைய படிச்சு படிச்சுட்டு எழுதி தள்ளுறாங்க பாருங்க. அவங்க இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து அந்த அறிவு வந்து மேலோங்கி இருக்கும். சோ, அது மாரி இருக்கிறது எழுத்தறிவு. அதுக்கப்புறம் ஆழ்மன பதிவு அறிவு. அது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து இப்ப அ இங்கே நீங்க எல்லாருமே நெறைய நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நெறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இந்தியால அந்த குழந்தை பொறந்திருக்கும். அது ஒரு ஏழை குழந்தையா இருக்கும். ஆ ஃபாரின்ல இருந்து வந்து அந்த குழந்தை குழந்தை இல்லாதவங்க வந்து அத அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அதோடைய ஃபிகர் எல்லாமே, அதோடைய உருவம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் அங்க வளர்ந்துச்சுன்னா. ஆனா, அழகா இங்கிலீஷ் பேசும். அழகா அந்த ஊருடைய கல்ச்சர வந்து அது ஃபாலோ பண்ணும். அப்ப அதோடைய ஆழ்மனதுல இவங்க தான் எனக்கு தாய் தந்தை. இதுதான் என்னுடைய இடம். அப்படின்ற மாரி அதுக்கு பதிஞ்சிடுறதுனால, அந்த அட்மாஸ்பியர்க்கு ஏத்த மாரி அந்த குழந்தை வந்து வளருது. இது நம்ம நெறைய இடத்துல பார்த்திருப்போம். அங்க இருந்து வந்துட்டு இங்க வந்து நியூஸ்ல எல்லாமே நெறைய போடுவாய்ங்க. இங்க வந்து தன்னுடைய அப்பா, அம்மா யாருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அலைஞ்சு தேடி அவங்க பார்ப்பாங்க. அந்த முகம் இதெல்லாம் ஒத்துமையா இருக்கும். ஆனா, அவங்களால வந்து இங்க இருக்கிறதோட மெர்ஜ் ஆக முடியாது. அந்த மாரி. அதுக்கப்புறம் பட்டறிவு. ஓகேயா? பட்டறிவுனாலே வந்து இதுவும் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட்டறிவுனா என்னது? அ ஒரு அனுபவத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு. அதாவது நீ பட்டு கூட இன்னும் திருந்தலையா? அப்படின்னு இது பண்றோம். என்ன அது பட்டு, பட்டு, பட்டுன்னு? அதாவது அந்த அனுபவம் பட்டு கூட நீ இன்னும் திருந்தலையா? அப்படின்றது தான். ஸோ அந்த அனுபவத்தினால ஒரு விஷயம் நம்ம அனுபவப்படுறோம்னா, அதுலருந்து நம்ம இப்படி பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த பட்டறிவு அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மெய்யறிவு. மெய்யறிவு தான் அது அந்த ஒரு நிலைக்கு நம்ம வர்றப்ப, எது உண்மை, எது மாயை என எல்லாமே நமக்கு ஒரு புலப்படும் பாருங்க. அதுதான் அந்த மெய்யறிவு. கண்டிப்பா ஒருத்தவங்கள பார்க்கிறப்பயே அவங்க வந்து ஃபேக்கா இல்ல இதுவான்றது நமக்கு நீட்டா தெரிஞ்சிரும். என்ன பர்ப்பஸுக்கு அவங்க பேசுறாங்க. அதுதான் அந்த மெய்யறிவு. இந்த அறிவ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி, அந்த உள்ள இருக்கிற விஷயத்தையும் நம்ம அந்த பூட்டி வச்சிருக்கோம் இல்லையா? அத தொறக்கவே தொறக்காம வெளியவே தேடிட்டு இருக்கோங்க. அந்த கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு, வெளியவே கடையா நெய் இருக்கா, நெய் இருக்கா, நெய் இருக்கான்னு அலைஞ்சுகிட்டு இருக்கோம் பாருங்க. அப்ப ஒரு கட்டத்துல நாம உள்ள வந்து அந்த பெட்டிய திறந்து, அதுக்குள்ள இருக்கிற நெய்ய வெண்ணெய எடுத்து, நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்ச ஆரம்பிப்போம் பாருங்க. அப்ப கிடைக்கும் அறிவு தான் அந்த மெய்யறிவு. சரி. இதெல்லாமே அறிவோட ஒரு ஒரு பரிமாணங்கள். இப்ப நார்மலா சொல்லக்கூடிய இந்த மனிதனுக்கா ஒரு 6 அறிவு அப்படின்னு நம்ம பொதுவாவே கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த மனிதனுக்கு 6 அறிவு அப்படின்னா, இந்த விலங்கினங்களுக்கெல்லாம் என்ன அறிவு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஆ விலங்குக்கு எல்லாம் அதாவது ஓரறிவு. அதாவது ஒரே ஒரு அறிவு இருக்கு. ஒரே ஒரு இருக்கு. அதுதான் என்னது அப்படின்னா, தாவரம். ஓகேயா? அ தாவரத்துக்கு ஒரே ஒரு அறிவு தான். ஆனா, அ ஆ 1927 1927ல ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்து இது அவர் ஃபுல்லுமே வந்து இந்த பிளான்ட்ஸ பத்தியே தான் ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு. அதுக்கு உணர்வு இருக்கு. எல்லாமே நம்ம இந்த ஒரு யோகியின் சுயசரிதத்துல அப்படியே ரொம்பவே பிரிச்சு நம்ம பார்த்திருப்போம் ஆக்சுவலா. அதுக்கு என்னென்ன உணர்ச்சி இருக்கு? அத வந்து ஒரு மாரி ஹார்ஷா பண்ணா அது எப்படி துடிக்குது? எல்லாமே அவர் ஒரு இது ஒரு அ
ஒரு மிஷின் மாதிரி வச்சு அதை அளந்திருப்பாரு. இல்லைன்னா அது சந்தோஷமா இருக்கிறப்ப எப்படி இருக்கு எல்லாமே அவரை வந்து அளந்து காமிச்சிருப்பாரு. சோ அது வரைக்கும் அந்த நம்மள வந்து திட்டுறது கூட நீ என்ன மரமட்டையா அப்படின்ற மாதிரிதான் திட்டுவாங்க. அப்ப மரத்துக்கு அறிவே கிடையாது. அது அப்படியே ஒரே இடத்துல ஒண்ணுமே இல்லாம அது நிக்குது அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கும் நிறைய உணர்வுகள் இருக்கு. அதாவது ஓரறிவு உள்ள உயிர் அப்படின்னா அத வந்து மரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் அந்த ஈரறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஹ் அந்த உடம்பு இப்ப தாவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு அந்த உடம்பு மட்டும் தானே இருக்கு. அதுக்கு கண்ணு காது மூக்கு எதுவும் கிடையாது. ஆனா இது இரண்டு அறிவு இருக்கிற இது என்ன அப்படின்னா அதுக்கு உடம்பும் இருக்கும் நாக்கும் இருக்கும். ஓகேயா? அது அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம வந்து நத்தை, அதுக்கப்புறம் இந்த சங்கு, சிப்பி, கிளிஞ்சல் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மூணாவது அறிவு. மூணாவது அறிவு என்ன அப்படின்னா மூக்கு ஏற்கனவே வந்து அது நாக்கு பார்த்தாச்சு, உடம்பும் நாக்கும். இப்ப மூணாவது அறிவுல இதோட என்ன சேருது? உடம்பு, நாக்கு பிளஸ் மூக்கு சேருது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த எறும்பு. ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த ஈசல், அதுக்கப்புறம் இந்த அட்டை இதெல்லாமும் அதுல சேரும். நாலாவது அறிவு அப்படின்னா ஆஹ் உடம்பு பார்த்தோம், நாக்கு, அதுக்கப்புறம் மூக்கு, அதுக்கப்புறம் நாலாவதா கண்ணு சேரும். ஓகேயா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நண்டு, அதுக்கப்புறம் தும்பி, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு பிராணிகள். ஓகேயா? அதுங்களால கண் இருக்கு, கண்களால அதுக்கு உருவத்தையும் பார்க்க முடியும். அப்புறம் அஞ்சாவது அறிவு அப்படின்றப்ப விலங்குகள் அதுக்கு காதும் இருக்கு. ஸோ உடல், வாய், மூக்கு, கண்ணு, செவி இது எல்லாமே வந்து அஞ்சாவது அறிவு. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு அடுத்ததுதான் இந்த ஆறாம் அறிவான மனுஷன். ஓகேயா? அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த மனம்ன்ற ஒரு விஷயம் அந்த மனுஷனுக்கு இருக்கு. அத வச்சு அவன் என்ன பண்றான்? ஆஹ் ஆஹ் இந்த இதுக்கெல்லாமும் மூளை இருக்கு. ஆக்சுவலா விலங்குகளுக்கும் மூளை இருக்கு. நம்ம நிறைய வீடியோல எல்லாம் பாக்குறோம். அதுக்கும் ட்ரெயின் பண்ணா அது கிளவரா ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சா கூட போய் எடுத்துட்டு வரும், சொல்றத கேட்கும். என்ன, அதுங்களுக்கும் மூளை இருக்கு. ஸோ மனுஷனுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய அந்த மனம் சம்பந்தப்பட்டதுதான். அந்த மனதை வச்சுதான் அவன் என்ன பண்றான்? எல்லாரையும் மற்றவைகளையும் அவன் வந்து ஆட்டுவிக்கிறான் இல்லையா? இத 1927 ஜெகதீஷ் சந்திர போஸ் கண்டுபிடிச்சத எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் பாடிட்டு போயிருக்காரு. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினாரே அப்படின்னு பாடிட்டு போயிருக்காரு. அதாவது யார் பாடினா அப்படின்னா தொல்காப்பியர். எல்லாருக்கும் தமிழ் படிச்சிருப்போம். அதுல வந்து இலக்கணம் படிச்சிருப்போம். அதுல இலக்கணத்தை எழுதினவர் தான் அந்த தொல்காப்பியர். சோ அவருடைய இதுல அப்பயே பிரிச்சு ஓரறிவுனா என்னது அப்படின்றத அப்பயே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு.
அதாவது அந்த ஓரறிவு இருக்கிற உயிர்கள் வந்து உடம்பால தானே அது இது பண்ணுது. நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கு வெறும் உடல் மட்டும்தான். அதுக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்ப அது என்ன செய்யுது? ஆ புல்லும் மரமும் ஓர் அறிவினவே. ஓகேயா? அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, ஆ மரம் மரம் அப்டின்றது என்ன அப்டின்னா, எது வந்து அப்டியே வைரம் பாய்ஞ்ச கட்டன்னு சொல்றோம் இல்லையா? அது மட்டும் தான் மரம். மத்தது எல்லாம் புல்லு. அ நீங்க மாமரமா இருக்கட்டும், அது பலா மரமா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து புல்லுல தான் சேர்த்தி அப்டின்றாரு. செகண்ட் அதே மாரி நண்டும் முரலும் ஈரறிவினவே. பிறவும் உள அக்கிளை பிறப்பு. முதல்ல வந்து ஒரு பேராகிராஃப்ல குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பிரிச்சு பிரிச்சு சொல்றாரு. ஏன்னா, ஓரறிவுனா என்ன? 2 அறிவுனா என்னன்னு முதல்ல சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப அந்த ஓரறிவுக்கு என்னென்ன வரும்? ஓரறிவுக்கு நம்ம பார்த்தோம். இந்த மரம் அப்படின்றதுன்னா, அந்த வைரம் பாய்ஞ்ச கட்ட மட்டும் தான் மரத்துல சேர்த்தோம். மத்தது எல்லாமே புல்லுன்னு சொல்றாரு அவரு. அத டிஃபைன் பண்றாரு கரெக்ட்டா. அடுத்தது அந்த ஈரறிவுக்கு நண்டும் உரலும் ஈரறிவினவே. பிறவும் உள அக்கிளை பிறப்பு. அதாவது இதுவும் இருக்கு. என்ன அந்த அது என்னது நட்ட, சங்கு இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் இன்னமும் சில இருக்கு. அந்த சிப்பி, கிளிஞ்சல் இந்த மாதிரி சில விஷயமும் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இதுல நான் ஒண்ணு சொல்ல விட்டுட்டேன். இந்த அறிவுல வந்து என்னன்னா, செடி, மரம் அப்படிதானே சொன்னாரு. அதோட இதே மாரி சொல்லி இருக்கிறாரு. இன்னமும் பிற உள அப்படின்றாரு. புல்லும் மரமும் ஓர் அறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே. புல்லும் மரமும் ஓர் அறிவுதான். ஆனா இன்னமும் இருக்கு. அதோட அவர் முடிச்சுக்கல. இன்னமும் சிலது இருக்கு. ஏன்னா அவருக்கு பின்னால அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றாரு. அப்பயும் வந்து அவர் கரெக்ட்டா டிஃபைன் பண்ணி சொல்றாரு. இன்னமும் சிலது இருக்கு. என்ன அப்படின்னா, தாமரையும், பாசியும் ஓர் அறிவாம். இந்த பாசி அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த இதுலலாம் படம் இருக்கும் இல்லையா? அந்த தேங்கி நிக்கிற தண்ணீல. அதுவும் ஓரறிவு அப்படிங்கிறாரு. அப்ப எத்தன வருஷத்துக்கு முன்னாடி ஆ அத வந்து நீட்டா டிஃபைன் பண்ணியிருக்காரு பாருங்க. அப்ப 3வதுக்கு சொல்றாரு. 3 அறிவு அதுவே அவற்றோடு மூக்கே. உடலோடும், நாவோடும் அறிவதோடு மூக்கினாலும் சோ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ ஈசலும் எறும்பும் 3 அறிவினவே பிறவும் உள அக்கிளை பிறப்பே. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஈசல், எறும்பு. அதுக்கப்புறம் அட்டை. இதுவும் நம்ம அதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்ததையும் சொல்றார். நண்டும் தும்பியும் 4 அறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே. நண்டும் இந்த தும்பின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வண்டு இதெல்லாமே வந்து 4 அறிவு. ஓகேயா? இன்னமும் இருக்கு. அது அதெல்லாம் தான் இந்த சிலர் இதெல்லாம் தேனீ, வண்டு இதெல்லாம். அதுக்கப்புறம் அடுத்தது சொல்றாரு. 5 அறிவதுவே அவற்றோடு செவியே. மாவும் மாக்களும் 5 அறிவினவே பிறவும் உள அக்கிளை பிறப்பே. அதாவது 4 கால் விலங்கு, அதுக்கப்புறம் இந்த மாரி பறவைகள் இது எல்லாமே 5 அறிவுல சேர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து அழகா அழகா பிரிச்சு சொல்றாரு. எத்தன 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி டிஃபைன் பண்ணாரு அப்படின்றதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அறிவா இது பண்றாரு. அப்ப இந்த 6 அறிவு அப்படின்றது அந்த மனம் வந்து நமக்கு எப்ப சேருதோ அப்பதான் இந்த மனிதன் அப்படின்றவன் அங்க வர்றான். சோ மனிதனுக்கு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா அந்த 6ஆம் அறிவான பகுத்தறிவு அப்படின்ற அந்த விஷயம்தான். அந்த 7ஆம் அறிவு அப்படின்றப்ப அது எங்க வருது அப்படின்னா, தான் யார்? இயற்கைன்னா என்ன? இறைவன்னா யாரு? அந்த தெரிஞ்சுக்கிற அறிவு நமக்கு எப்ப வருதோ, அப்ப நமக்கு அந்த 7ஆம் அறிவு வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மக்கள் தாமே ஆறறி உயிரே பிறவும் உள அக்கிளை பிறப்பு. மக்கள் மனுஷங்க மட்டும் ஆறறிவுன்றது கிடையாது. இன்னமும் சில விஷயங்கள்லாம் இருக்கு
அப்படின்னு சொல்றாரு. ஓகேயா? அப்படி இருக்கிறப்ப நம்ம அடுத்தது வந்து என்ன இதுன்னா ஒரே ஒரு நம்ம இந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் பார்த்தோம் பாருங்க. தாவரத்துக்கு உணர்வு இருக்கு. அது வரைக்கும் யாருக்குமே தாவரம்னா உணர்வு இருக்குன்றத கண்டுபிடிக்கவே இல்ல. அதுக்கெல்லாம் அறிவு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கல. நம்ம இந்த தொட்டாச்சிரிங்கி எல்லாம் தொட்டு பார்த்தா கூட தெரியும். அது அப்படியே சுருங்கிக்கும். அந்த மாரி அப்ப அ அதுக்கப்புறம் தான் அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அதுக்கு அறிவு இருக்கு. இப்பயும் பாருங்க, என்னுடைய செடி வந்து காய்க்கல. நான் அதுகிட்ட தினம் பேசினேன். நெறைய பேர் வந்து இந்த ஷார்ட்ஸ்ல, வீடியோஸ்ல எல்லாருமே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அது நல்லா காய்க்குது, பூக்குது. இதே மாரி வந்து இன்னொரு விஷயமும் வந்து சொல்லுவாங்க. இந்த தண்ணீல கூட வந்து இது எக்ஸ்ட்ரா இதுக்கு சம்மந்தம் இல்லாதது. ஆனாலும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். தண்ணிய கூட ஒரு அ தண்ணி வந்து உனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த மாதிரி அதுகிட்ட ஒரு நல்ல வார்த்தை கைய மூடி, அந்த நல்ல வார்த்தை வச்சு பேசுறப்ப, அதுவும் வந்து அழகா ஒரு டிசைனான அத வந்து அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அத வந்து ஆ இதுல வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஆ ஐஸ் ஆக்கி, அதுல வந்து அழகான ஒரு கிறிஸ்டலா நல்லா பேசுற தண்ணிக்கு, அழகான ஒரு கிறிஸ்டலா அப்படியே டிசைனா மாறுது. அதே நீ வந்து எனக்கு நல்லது பண்ணல. இந்த மாதிரி பேசுற ஒரு தண்ணியையும் வச்சு பார்த்தா, அது கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு உணர்வு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப நம்ம சிலத வந்து நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் அறிவு அப்படின்றது இயல்பாக 6ஆம் அறிவுக்கும், அந்த 7ஆம் அறிவுக்கும் கொஞ்சம் இந்த டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? 6ஆம் அறிவு அப்டின்னா, அந்த நமக்கு ஏற்கனவே அந்த அறிவு குடுத்துதான். அதுதான் அந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கிற அந்த அறிவு. ஓகேயா? பெட்டிக்குள்ள வச்சு நமக்கு சாவியையும் குடுத்திருக்க அறிவு, அதுதான் அந்த 6ஆம் அறிவு. அது வந்து இயல்பாக ஏன்னா, அத வந்து அ இது பண்றது யாரு? கடவுள். கடவுள் ஏற்கனவே உங்களுக்கு வச்சு அத அனுப்பியிருக்காரு. சோ, அது இயற்கையாகவே இருக்கு. அது இடது மூளையும், வலது மூளை, அதுக்கப்புறம் புறமனம் மற்றும் ஆழ்மனம் சேர்ந்தது இந்த 6ஆம் அறிவுன்னு வச்சுக்கலாம். அது இயல்பாக இயங்கக்கூடியது. நீங்க இப்ப ஒரு ரோட்ல ரொம்ப அப்படியே பாட்டு கேட்டுட்டு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டா போயிட்டே இருக்கீங்க. ஒரு நாய் எங்க இருந்து சந்துக்குள்ள இருந்து வந்து விரட்டுதுன்னே தெரியாது. அப்ப உங்களுடைய அத்தன சென்ஸும் அலர்ட் ஆகி ஓடுவீங்க பாருங்க. அ ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த கின்னஸ் ரெக்கார்ட்ல ஓடுற மாரி ஓடுவோம். அப்ப அந்த இது எங்க இருந்து வருது? அதுதான் அந்த 6ஆம் அறிவு. உங்களுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி உங்கள வந்து தயார்படுத்தி பண்ணுது இல்லையா? ஆ அதுதான் அங்க வந்து அது அப்ப இயல்பா இயங்குது. நீங்க போய் அங்க போய் பெரிய எஃபோர்ட் எடுத்து ஒரு 5 நிமிஷம் நின்னு யோசனை பண்ணி பண்ணல. சட்டுன்னு அந்த டைம்க்கு என்ன பண்ணணும்னு நம்ம ஓடுறோம் பாருங்க. அது 6ஆம் அறிவு. அதே சமயம் அந்த 7ஆம் அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய இத இப்ப பார்த்தோம் இல்லையா? வலது, இடது மூளை, அதுக்கப்புறம் இந்த புறமனம், ஆழ்மனம். அத வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தி, நமக்கு வேணுங்கிறப்ப அத இயக்குறது. ஓகேயா? ஃபுல்லுமே அந்த கண்ட்ரோல் ஃபுல்லுமே நம்ம கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வளரணும். அத அதாவது உங்களுக்கு இப்ப வந்து அந்த தியானம் நெறைய பண்ணவங்க, நெறைய கத்துக்கிட்டவங்க கிட்ட இது பண்ணா தெரியும். இப்ப நெனச்சு கண்ண மூடுனா ஒரு மாம்பழ வாசம் வரணும் அப்டின்னா, உங்களால வந்து அந்த மாம்பழ வாடையை சீசன் இல்லாத டைம் அனுபவிக்க முடியும். ஒரு பூவோட மனம் வரணும் அப்டின்னு நீங்க நெனச்சு, கண்ண மூடி நீங்க அத இது பண்ணீங்கன்னா, அது வரும். இதுதான் இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல பதஞ்சலி மகாமுனிவர் நெறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு விஷயம். அப்ப இதையெல்லாம் ஃபுல் கண்ட்ரோலும் வந்து அந்த 7ஆம் அறிவு எடுத்துக்கிட்டு வேணும்னா வேணும். அது அது அந்த பொருள் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா,
அதை வந்து உங்களுக்கு உண்டாக்கி காட்டும். அதே மாதிரி 6ஆம் அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து மனித மூளை கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒரு கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு ஆஹ், என்ன சொல்றது, ஒரு கம்ப்யூட்டர்னு கூட வச்சுக்கலாம். ஓகேயா? அது மோஸ்ட்லி ஆனா என்ன பண்ணுது அந்த 6ஆம் அறிவு? சொல்லுங்க. நம்மலாம் உள்ள இருக்கிற விஷயத்தையே எடுக்காம, வெளியே நம்மளை சுத்தி சார்ந்து இருக்கவங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதன்படியே தான் செயல்படுது. ஓகே. உனக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் போடணும். ஓகே. நம்ம இந்த ட்ரெஸ் தான் போடணும். நமக்கு அந்த ட்ரெஸ் வந்து ஃபிட் ஆகுதா? நமக்கு வந்து கம்ஃபர்ட்டா இருக்கா? அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. இந்த சுத்தி இருக்கிறவங்களுடைய ஆ அவங்களுடைய பேச்ச கேட்டு தான் நம்ம 99% வந்து நம்ம இது பண்றோம். அந்த அறிவு அத கேட்டு தான் செயல்படுது. ஆனா, அந்த 7ஆம் அறிவு அப்படின்ற விஷயம், அந்த மூளைன்றது நம்ம இப்ப கம்ப்யூட்டர்ன்னு பார்த்தோம் இல்லையா? அதையே நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு, அந்த மூளைய இப்ப நம்ம இந்த வாசம் வர்றது எல்லாமே, அந்த மூளைய வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இப்ப நீ வந்து அந்த மேங்கோ ஸ்மெல்ல சுவாசிக்கிற அப்படின்னா, அது சுவாசிக்கணும். நம்ம சுவாசிக்கிறோம். அந்த ஸ்மெல் பண்றோம். ஸ்மெல் வருது. ஏன்னா மூளைக்கு அங்க கட்டளை போட்டாச்சு. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேட் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது இப்ப அந்த 6 அறிவுக்கும் அந்த 7 அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 7ஆம் அறிவு அப்படின்னா, இப்ப நம்ம ஃபைனல் இதுக்கு நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாதது. ஒண்ணும் கிடையாது. என்ன? ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனா எல்லா இடத்துலயும் எங்கேயும் நிறைஞ்சிருக்கு. அந்த இருப்ப, அதாவது அதனுடைய இருப்ப நமக்குள்ள எப்ப உணர்றோமோ, அதே மாதிரி இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்திலையும் அனுபவபூர்வமாக அந்த விஷயத்த நம்ம உணரும் நிலை. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, மெய்ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஒரு மெய்ஞானம் அப்படின்ற ஒரு நிலையை அடையும் அறிவுதான், அந்த ஒரு நிலைதான் அந்த 7ஆம் அறிவு. அந்த அந்த நிலையை அடையறதுக்கு எது தேவை? 6ஆம் அறிவு கண்டிப்பா தேவை. ஆனா அந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? அந்த 6ஆம் அறிவை கழட்டி விட்டுறணும். அது வர்ற வரைக்கும், அந்த 7ஆம் அறிவுக்கு நம்ம போகிற வரைக்கும், அந்த 6ஆம் அறிவை புடிச்சுக்கிட்டு தான் நம்ம ஏறணும். ஓகேயா? ஆனா அங்க போயிட்டோம் அப்படின்னா, திரும்பவும் இந்த 6ஆம் அறிவை நம்ம வச்சுக்கிட்டே நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா, அதுல நிலைக்க முடியாது. இத கழட்டி விட்டுறணும். ஏன் அப்படின்னா நம்ம பார்த்தோம். 6ஆம் அறிவு அப்படின்றது இந்த அனுபவங்கனால வர்ற ஒரு அறிவு, சுத்தி இருக்கிறதுனால வர்ற அறிவு, கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம். இந்த மனசுல 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம வந்து அந்த 6ஆம் அறிவு இருக்கிறதுனால தான் இப்ப நான் என்னாலயும் நிறைய விஷயம் இது பண்ண முடியுது. உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியுது. இல்லையா? இது இல்லாம வந்து 7ஆம் அறிவுக்கு முடியாது. சான்ஸே கிடையாது. ஆனா இது கண்டிப்பா தேவை. ஆனா, இப்ப ஒருத்தவங்க சொல்லியே குடுக்குறாங்க அப்டின்னா, ஒரு விஷயத்த இப்ப என்னோட இதுபடியே எடுத்துக்கலாம். தியானம். தியானம்ன்ற விஷயத்த ஒருத்தவங்க சொல்லிக் குடுக்குறாங்க அப்டின்னா, அவங்க சொல்லிக் குடுத்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப, என்ன ஆகும் அப்டின்னா, அது ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். ஆனா, அத கத்துக்கிட்டு நீங்களா உங்களுக்கு இஷ்டப்பட்ட நேரத்துல, நீங்களா உட்கார்ந்து பண்றப்ப, அதோடைய நிலையே வேற. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஃபார்ம் ஆயிட்டீங்க. ஒரு ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நமக்கு வந்து கைடன்ஸ் தேவையா இருக்கும். ஆனா, அதுதான் சொல்றேன். அதுதான் வந்து அந்த 6ஆம் அறிவு. அந்த 7ஆம் அறிவு அப்படின்றப்ப, ஒரு கட்டத்துல நம்ம வந்து இப்ப
ஏதோ ஒரு இது பண்றோம், சாமி கும்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா திடீர்னு நம்ம நைட்ல எந்திரிச்சு உட்கார்ந்து என்னத்தையோ ஒண்ணு பண்றோம். நமக்கு பண்ணணும்னு தோணுது. அப்படின்றப்ப நம்ம பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அங்க வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு ஸ்டேஜ்க்கு நீங்க போகும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். ஆனா, கண்டிப்பா அந்த 6ஆம் அறிவு அங்க தேவை. ரொம்ப, ரொம்ப தேவை. அந்த 6ஆம் அறிவு இருக்கிறதுனால தானே அந்த 7ஆம் அறிவுக்கான வந்து தேடுதல் வரும். ஸோ, இதுல இருந்து உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு கதை சொல்லலாம். என்ன அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர். அறிவுக்கும், ஞானத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது தான். ஆ ஒரு 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 பையன் மட்டும் வந்து எனக்கு அறிவுனா என்ன? அவரும் நெறைய விளக்கி விளக்கி பார்த்தாரு. ஒண்ணுமே அவரால வந்து அவனால புரிஞ்சுக்க முடியல. ஸோ, ஆ என்ன அப்டின்னா 3 பசங்கள கூப்ட்டாரு. 3 பசங்களையும் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு, அவரு வெளிய போனாரு, வந்தாரு, வெளிய போனாரு, வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல, சரி நீங்க 3 பேரும் அங்க வந்து 3 டம்ளர்ல நான் பால் வச்சிருக்கேன். நீங்க போயி அத குடிச்சிட்டு வாங்க அப்டின்னாரு. பையன் போனா, அங்க பாத்தீங்கன்னா 3 டம்ளர்ல பால் இருக்கு. ஒண்ணு வந்து தங்க டம்ளர், ஒண்ணு வெள்ளி டம்ளர், ஒண்ணு வந்து வெண்கல டம்ளர். அவன் என்ன பண்ணான், ஆட்டோமேட்டிக்கா அந்த தங்க டம்ளர்ல இருக்கிற பால வந்து அவன் எடுத்து குடிச்சான். 2வது பையன் அவனுக்கு அப்படியே ரொம்ப பெருமை, ஆனந்தம், சந்தோஷம் எல்லாமே. 2வது பையன் போனான், அவனுக்கு வந்து வெண்கல டம்ளர் இருக்கு. ஐயையோ! தங்க டம்ளர் காலியா இருக்கே! நம்ம முதல்ல வந்திருந்தா இதுல குடிச்சிருக்கலாமே அப்படின்னு. சரி போ, இதாவது கிடைச்சது அப்படின்னா அந்த வெள்ளி டம்ளர் பால குடிச்சிட்டு போனான். 3வது பையன் வர்றான். அவனுக்கு பயங்கர கோவம். இவங்க 2 பேரும் முன்னாடி வந்து இதுல இருக்கிறத குடிச்சுட்டாங்களே அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பா சரி குரு வேற சொல்லியிருக்காருன்ட்டு அதுல இருக்க பாலை குடிச்சிட்டு போனான். அப்ப இவங்கள கேட்கிறாரு அவரு. இப்ப சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் வந்து தங்க டம்ளர்ல குடிச்சேன். எனக்கு தங்க டம்ளர் கிடைக்கல. அதனால நான் வெள்ளி டம்ளர்லயாவது கிடைச்சுச்சேன்னு குடிச்சேன் அப்படின்னு. 3வது பையன் எனக்கு 2மே கிடைக்கல. கோவம் தான் வந்துச்சு. சரி நீங்க திட்டுவீங்களே அப்படின்றதுனால நான் வந்து அந்த வெண்கல டம்ளர் பால குடிச்சேன். அப்ப இதுதான் வந்து அறிவு. அறிவு அப்படின்ற விஷயமானது வெளிய இருக்கிறத தான் பாக்குது. ஓகேயா? ஆனா இந்த ஞானிகளும், மகான்களும் வெளிய இருக்கிற விஷயத்த பார்க்காம, உள்ள இருக்கிற விஷயத்த தான், உள்ள இருக்கிற கன்டென்ட்ட தான் பார்ப்பாங்க. அதுக்கு பேரு தான் ஞானம். நீங்க அந்த வெளியில இருக்கிறத மட்டும் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து அறிவு. இது ஞானம் அப்படின்றது 3 பேருக்குமே ஒரே மாரி சுண்ட காட்டுன அந்த அது என்னது? ஆ அந்த ஏலக்காய் இந்த இதெல்லாம் போட்டு கலந்த பால் தான் உள்ள ஒரே மாரி தான் வச்சிருக்கு. டேஸ்ட் வந்து யாருக்குமே டிஃபர் ஆகியிருக்கு சான்ஸே கிடையாது. ஆனா, உங்களுக்கு அதுலலாம் திருப்தி இல்லாம, இந்த வெளிய இருக்க பாத்திரத்த பார்த்து நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் அறிவு. ஞானம்ன்றது இதுதான். அப்டின்ட்டு அவரு இது பண்ணாரு. ஆ அதே மாரி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். எப்பயுமே நான் சொல்ற இதுதான். நம்மளுடைய எண்ணங்கள்லயே எண்ணம் ஒண்ணு ஃபார்ம் ஆகுறப்பயே நம்ம திருத்திக்கணும். அந்த எண்ணம் வர விடாம, நம்ம ஸ்டார்ட்டிங்லயே வந்து அதெல்லாம் தான் இந்த நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், எக்ஸர்சைஸு, ஆ யோகா, இதுக்கு அடுத்த விஷயமான இந்த தியானம். இதுல எல்லாம் தான் வந்து உங்களுக்கு அந்த எண்ணத்த கவனிக்கும். அந்த அந்த நிலை வரும். அப்ப அந்த எண்ணம் வர்றப்பயே, இல்ல நம்ம சரியா நினைக்கல, நம்மளுக்கு எண்ணம் வந்து தப்பா வருது. ஆ அப்படின்றத அங்கேயே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம செயல்ல இறங்க மாட்டோம். அது செயலாக மாறும். அது வந்து அப்புறம் நம்மளுக்கு கர்மாவா மாறும். நமக்கு மனசு நிம்மதி இருக்காது. என்னதான் தியானம் பண்ணாலும், நம்மளால அத அச்சீவ் பண்ணவே முடியாது. பண்ண வேணா சும்மா உட்கார்ந்துட்டு வேணா எந்திரிப்போமே ஒழிய, அந்த ஒரு நிலைக்கு வர்றதுக்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்கு தான் நம்ம அதையும் பார்த்தோம் இல்லையா? பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகத்தையும் நம்ம பார்த்தோம். அந்த 8 விஷயங்கள நம்ம முன்னாடி பண்ணிக்கிட்டே வந்துட்டு தான் அடுத்து தியானத்துக்கு போனா, கரெக்ட்டா நம்மளால அந்த தியானம் இதாகும். ஸோ நம்மளுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள நம்ம கரெக்ட் பண்ணிடணும். அதுக்கும் ஒரு கதை வந்து சொல்றேன். ஒரு ஊர்ல வந்து அ ராஜா வந்து அந்த ஊர்வலம் வருவார் இல்லையா? அப்படி வர்றாரு. வர்ற வந்துட்டு இருக்காரு. யானை மேல வந்துட்டு இருக்காரு.
அப்ப அங்க ஒருத்தன் வந்து ஒரு கடை போட்டிருக்கான். அந்த கடையில அந்த இருக்கிறவன பார்த்தோனே அந்த ராஜாவுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. இவன அப்படியே கொண்டு வந்து கூண்டுல ஏத்தி அவன அப்படியே அந்த அது என்னது கழுவு ஏத்துறதும்பாங்க இல்லையா? கழுவேத்தி அவனுக்கு கொல்லணும்னு தான் எனக்கு வருது அப்படின்ட்டு அவன பார்த்தோனே பல்ல கடிக்கிறாரு. என்னடா இவ்வளவு நேரம் நல்லா தானே வந்தாரு. இவனுக்கும் ராஜாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படின்னு அந்த மந்திரி வந்து யோசனை பண்றாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியலையே. ஏன் ராஜா இவ்வளவு ஏதாவது உங்கள பண்ணியிருக்கானா? பார்த்துருக்கீங்களா? நான் எங்க பார்த்தேன். இப்பதான் ஜஸ்ட் தானே பார்க்கிறேன். அப்ப ஏன் இவருக்கு இவ்ளோ கோவம் வருதுன்றது தெரியல. சரின்ட்டு அந்த நகர்வலம் எல்லாம் முடிச்சுட்டு ராஜாவ கொண்டு போய் அங்க அவரு வந்து அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் இவரு வர்றாரு. இவரு வந்து அந்த கடைக்காரன்கிட்ட, "என்னப்பா நீ என்ன பண்ற?" என்னன்றப்ப அவன் என்ன பண்றான்னா, இந்த சந்தன கட்டெல்லாம் வச்சு விக்கிறான். ஓகேயா? சந்தன கட்டெல்லாம் வச்சு விக்கிறான் அப்படின்றப்ப அவனுக்கு வியாபாரம் சரியாவே ஆக மாட்டேங்குது. ஆமா எனக்கு வியாபாரமே சரியா இல்ல. என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்ட்டு அந்த மந்திரிய பார்த்தோன்னே சொல்றான். சரி, அதுக்கு நீ வேற என்ன நீ இது பண்ண அப்படின்னா, நான் என்னத்த பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. அப்படின்ட்டு அப்படியே பேச்சு குடுக்குறப்ப அவன் சட்டுன்னு அவன் வாயில இருந்து ஒரு விஷயம் வந்து விழுகுது. இந்த ஊர்ல இருக்க ராஜா இன்னைக்கு செத்துட்டாருன்னா, ஆ இந்த சந்தன கட்ட நெறைய வாங்குவாங்க. நான் வந்து நல்லா இருக்கும் என் பிசினஸ்ன்னு நான் தினம் நெனப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு எண்ணம் வந்து எப்பயோ அந்த எண்ணத்தோட அவன் அப்படியே அந்த எண்ணத்துக்கு நினைச்சு நினைச்சு அதை ஒரு உருமாத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப அத சம்பந்தப்பட்ட அந்த ராஜா பாக்குறப்ப அவருக்கு அது ரீச் ஆகுது. அப்ப எண்ணத்தோட வலிமை எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த மந்திரி வந்து போயி, "சரிப்பா நீ ஒரு பொம்மை இதுல செஞ்சு குடு. ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடு" அப்படின்ட்டு சொல்றாரு. சரின்ட்டு காசு குடுத்து வாங்கிட்டு வர்றாரு. அத கொண்டு வந்து ராஜாட்ட குடுத்து, "இத நீங்க ஒருத்தர கோவப்பட்டீங்கல்ல, அவன் ரொம்ப நல்லவன். பாருங்க உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கான்" அப்படின்ட்டு சொல்லவும், "அப்படியா?" அப்படின்ட்டு ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அதுக்கப்புறம் பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நெறைய விஷயங்கள் வாங்குறாரு. அப்ப அந்த 2 பேருக்குள்ளயும் அந்த ஒரு நல்ல ஒரு அ இணக்கமான ஒரு சூழ்நிலை வருது. இப்ப நம்ம யாரு என்னன்னு பார்க்கலன்னா கூட, அவங்களுடைய எண்ணம் வந்து நம்மள எந்த அளவுக்கு தாக்கும், அதே மாரி தான் நம்மளுடைய எண்ணமும் அடுத்தவங்கள தாக்கும். அ ஒரு சின்ன விஷயம், ஒரு நல்லா இருன்னு நம்ம சொல்றப்ப, முதல்ல நல்லா இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம தான். ஏன்னா அந்த நல்லா இருன்னு சொல்றப்ப, அந்த எதிராளியோட முகம், இது நமக்கு வர்ற நம்ம நமக்குள்ள வர்ற அந்த மாற்றங்கள், நமக்குள்ள உள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே முதல்ல நமக்கு தான் அந்த ஒரு எனர்ஜிய குடுக்கும். அந்த நல்லா இருக்கிறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தி குடுக்கும். அதே மாரி மாறுதலான ஒரு விஷயத்த சொல்றோம். அவன் நல்லா இருக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது. அந்த மாரி நம்ம சொல்றப்ப, அதேதான் முதல்ல அஃபெக்ட் ஆவறது நம்மளா தான் இருக்கும். ஸோ நெறைய விஷயங்கள இருக்கலாம். கோவம், ஏமாத்து இதெல்லாம் வர்றப்போ கோவம் எல்லாமே இருக்கலாம். அத சட்டுன்னு மாத்திக்கிட்டு என்ன பண்ணணுமோ, அத மட்டும் நம்மளுடைய அறிவுல வச்சுட்டு, அதற்கு தொடர்பான வேற வேண்டாத எண்ணங்கள விட்டு நம்ம வெளிய வந்துரணும். ஸோ அந்த 7ஆம் அறிவுக்கு எல்லாரும் பயணிக்கிறதுக்கு, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த 6ஆம் அறிவ நம்ம கண்டிப்பா எடுத்து அந்த 7ஆம் அறிவுக்கு எல்லாரும் பயணிக்கணும் அப்படின்ட்டு எல்லாரையும் வாழ்த்தி ஆ முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.